Daily. Taste the Daily. காஞ்சிபுரம் அடுத்த செட்டியார்பேட்டை பகுதியில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் 3 பேர் சிக்கினர். வேடல் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் கஞ்சா விற்பனை செய்த வெங்கடேசன், ரவிச்சந்திரன், ஆடலரசு ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என மக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூரில் சட்டவிரோதமாக புதுச்சேரி மாநில மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினர். கும்தாமேடு சோதனைச் சாவடியில் இருசக்கர வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 100 மதுபான பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த மணக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து மதுபான பாட்டில்கள் கடத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா கடத்தியவர் பிடிபட்டு 1.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. ஆள்மாரப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்றவர் பிடிபட்டு 1.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மாரண்டள்ளி மாரப்பன் தெருவைச் சேர்ந்த 34 வயது நபர் சக்திவேல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் விற்பனை களமாக மாறியிருப்பது பலரையும் கவலையடைய வைத்துள்ளது.